Samarusi Samail Easy. Hi, welcome to Samarusi Samail Easy. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் நண்டு சூப். தேவையான பொருட்கள் நண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி, பூண்டு, சீரகம், கடுகு, எண்ணெய். ஸோ இப்போ நண்டு சூப்புக்கு நம்ம நண்டோட கால் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டும் வந்து ஒரு சூப் கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கடுகு, நண்டு சூப்புக்கு நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் ரெண்டையும் நல்லா பொரிய வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ சில்லி, கருவேப்பிள்ளை, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நல்லா ஆனியன்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ப்ளஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு ஆட் பண்ணிடலாம். நீங்கள் குக் பண்ண அந்த நண்டுவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். நல்லா இது வந்து ஒரு பிங்கிஷ் கலரில் வரும். ஸோ அப்படின்னா வந்து உங்களோட ஷெல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட நமக்கு காரத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அண்ட் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறமா உப்பு, ஸோ இது வதங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ நல்லா வாட்டர் ஊற்றி கவர் பண்ணி கொதிக்க வைக்கும்போது நண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா அந்த வாட்டரில் இறங்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நண்டு நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிங்க் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் இந்த அளவு நண்டுக்கு வந்து ஒரு கப் நண்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 கப் சூப் பண்ணலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே இதோட சால்ட் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா ஆல்ரெடி நண்டு ஆல்மோஸ்ட் இப்போ குக் ஆகிருச்சு. இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்டு செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு பேஸ் ஆஃப் நண்டு சூப்பு. இந்த நண்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு சிக்கன் போன்ஸை வச்சு பண்ணிங்கன்னா வந்து ஒரு சிக்கன் சூப்போ இல்லை வந்துட்டு ஒரு மட்டன் போன்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா மட்டன் சூப்போ இது மாதிரி நிறைய வேரியேஷன் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு ஒரு ப்ராத் மாதிரி பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு நண்டுக்கு பதிலாக வந்து டொமேட்டோஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டொமேட்டோ சாறு அது மாதிரி டொமேட்டோ சூப் மாதிரி ஆயிரும். ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் பெப்பர் அதிகமாக அது மாதிரி சூப்பில் வெஜிடபிள் சூப்பில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ சூப் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த போன்ஸோடு சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து நண்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா அதை நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி போன்ஸோடு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த வந்து சாறு மட்டும் எடுத்து அந்த சூப்பு மட்டும் சர்வ் பண்ணலாம். சூப்பு இது நல்லா வாட்டரியாக தான் இருக்கும், ரொம்ப வந்து திக்காலாம் இருக்காது. ஸோ சூப்பரான நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பார்த்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புதிய டிஷ்ஷோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.